ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டிஜிட்டல் கார்டை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம அதை லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி கார்ட்ஸ் போனோன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச கார்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அதோட லிங்க் வந்து நமக்கு இங்கே காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணதை நமக்கு இங்கே ஷோ ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் நமக்கு இமேஜஸ் சரியாக காட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச டிஜிட்டல் கார்டு இங்கே இருக்குது. நம்ம இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா நம்மளை வந்து இங்கே வரப்போகுது. இப்போது நம்ம இந்த பேஜுக்கு வந்துக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்ததில் ஏதாச்சும் ஒரு இன்குவரிஸ் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லா டேட்டாஸும் நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நமக்கு எதுவும் ஷோ ஆகலை. இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆக போகுது. இப்போ நம்ம வந்து அதை எடிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வரும். இங்கே வந்து யூஆர்எல் அலைஸ் இருக்குது. நம்மளோட டிஜிட்டல் கார்டோட யூஆர்எல் லிங்க் வந்து நமக்கு என்ன நேமில் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அது வந்து என்ன டைப் ஆஃப் டிஜிட்டல் கார்டுங்கிற நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்டோட நேம் யார் நேமில் வேணும் அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு லோகோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை பேக் கவர் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களோட உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் நமக்கு இங்கே ஷோ ஆகுது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்த அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் புது டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே நிறையா விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு இதுக்கு வேண்டாம், நம்ம புதுசாக மாற்றிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வேறு ஏதாச்சும் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் மாற்றி நமக்கு பிடிச்ச மாதிரியான டெம்ப்ளேட்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டைனமிக் கார்ட்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ப்ரைமரி கலர்ஸு, பேக்ரவுண்ட் கலர்ஸு, நம்மளோட லேபிள் கலரு, பட்டன், ஸ்டிக்கி பட்டன் லெஃப்ட்டில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமாங்கிறத நம்ம வந்து அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ இதிலே நம்ம பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து சேவ் ஆகிடும். தென் அடுத்து வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து என்னென்ன, இப்போ வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல் வீக் டேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடக்கும், எல்லா நாளுமே உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னா நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணுறது மூலமாக நம்ம அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். என்ன டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களோட ஆஃபீஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட கியூஆரை வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட கியூஆரோட பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், அதேமாதிரி கியூஆர் வந்து என்ன கலரில் இருக்கணுங்கிறது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கணும், அது எல்லாமே ஸ்கொயராக, டாட்டடாக, ரவுண்டாக, இது மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் சர்வீஸ். இங்கே வந்து சர்வீசஸில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இல்லை என்னென்ன இப்போ பர்த்டே பார்ட்டிஸ், இப்போ நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் டைப் ஆஃப் எல்லா விதமான இதுவுமே நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பேனர்ஸில் அதே மாதிரி நமக்கு தேவையான பேனர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னா அதோட டைட்டில், அதோட யூஆர்எல் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், அதோட பேனர் பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேனர் க்ரியேட் ஆகிரும். அப்புறம் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் என்ன விதமான கம்பெனி ரன் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் டிஜிட்டல் கார்டு ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சித்தா மருந்து அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருங்க அப்படிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, உங்களோட மெடிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அந்த ஆட் ப்ராடக்ட்ஸில் உங்களோட ப்ராடக்ட் நேமு, அதோட கரன்சி, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் ஏதாச்சும் அஃபிஷியல் லிங்க் இருந்ததுன்னா அதை ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷனாக, அந்த ப்ராடக்டோட இமேஜை வந்து ஐக்கானாக நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் எம்பெட் பண்ணுற மாதிரி தான் உங்கள் இன்ஸ்டாகிராமோட யூஆர்எல் லிங்க்கை நீங்கள் வந்து எம்பெட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெஸ்டிமோனல்ஸ். நீங்கள் டெஸ்டிமோனல்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் கம்பெனிக்கு உங்களுக்கு கிடைச்ச ரிவ்யூஸை நீங்கள் எடுத்து இங்கே டெஸ்டிமோனல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஐஃப்ரேம்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது,
அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸோட ஏதாச்சும் வீடியோஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோஸ் அது மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருந்தால் நீங்கள் ஐ ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி அது அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீயாக பெய்டாக இது எல்லாமே பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் சோஷியல் லிங்க்ஸ், உங்களுக்கு வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட்டோட யூஆர்எல், ரெடிட் யூஆர்எல், யூடியூப் யூஆர்எல், வாட்ஸ்அப் யூஆர்எல், டிக்டாக், இந்த மாதிரி டிக்டாக் பேனில் இருக்குது. அது மாதிரி ட்விட்டர் தளத்தோட யூஆர்எல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அவங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ்டுலேயுமே நீங்கள் அதே மாதிரி சேவ் உங்களோட கஸ்டமைஸ் இது உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமைசேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்காக ஆட் பண்ணப்பட்டது. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கேலரிஸில் உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இமேஜாக, வீடியோஸாக, யூடியூப் வீடியோஸாக, லிங்க்ஸாக உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எஸ்இஓஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் மெட்டா டேக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டா கீவேர்ட்ஸ், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆட் பிளாக் கொடுத்து உங்களுக்கு தேவையான பிளாக்ஸ் அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ஐக்கான் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைவசி பாலிசிஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆட் பண்ணி சேவ் கொடுத்த அப்புறமேட்டுக்கு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வி கார்டு ரெடி ஆயிரும். திரும்ப நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இங்கே ஷோ ஆகிருக்கும். தென் அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஐகான் வந்து நம்ம